ஜேகே செய்திகளின் இரவு நேர பிரதான செய்திகள். தான் தீவிர அரசியலில் ஈடுபட போவதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் செய்திகள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவை என்று முன்னாள் ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சர்வதேச பாதுகாப்பு மாநாடு ஒன்றில் பங்கேற்பதற்காக சீனா சென்றுள்ள அவர் இந்த விளக்கத்தை அளித்துள்ளார். அத்தோடு தீவிர அரசியலில் ஈடுபடும் வண்ணம் எதுவும் தமக்கு இல்லை என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தேசிய வீரன் வடமத்திய மாகாண முதலமைச்சர் போரில் என்ற வாசகத்துடன் அவரது புகைப்படம் அடங்கிய சுவரொட்டி ஒன்று சமூக ஊடகங்களில் அண்மையில் வெளியானது. இதனையடுத்து அவர் அரசியலில் குதிக்க தயாராகி வருவதாக அண்மையின் நாட்களில் பல தரப்பட்ட தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் தற்போது இது குறித்து அவர் கருத்து வெளியிட்டுள்ளார். இது குறித்து மேலும் தெரிவித்த அவர், எந்த ஒரு அரசியல் கட்சியிலும் இணைவதற்கோ அல்லது கட்சி அரசியலில் ஈடுபடுவதற்கோ எனக்கு விருப்பமில்லை. எனினும் அரசியல் அதிகார ஆசையில் எதுவுமின்றி தாய்நாட்டின் தேசிய பாதுகாப்பு மற்றும் எதிர்கால முன்னேற்றத்துக்காக எந்த நேரத்திலும் தேவைப்படின் பொறுப்புகளை ஏற்று அர்ப்பணிப்புடன் செயல்பட தயாராக உள்ளேன். பல தசாப்தங்களாக நிலவிய போரினால் பாதிக்கப்பட்ட அத்தோடு வாழ்நாள் முழுவதும் ஊனமுற்ற இராணுவ வீரர்களின் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் நலன்களுக்காக குரல் கொடுப்பது எனது முதன்மையான மற்றும் எனது இதயத்துக்கு நெருக்கமான பணியாகும். பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட மனிதாபிமான நடவடிக்கை எந்த ஒரு இனக்குழுவிற்கும் எதிரானது அல்ல. அது ஒட்டுமொத்த நாட்டையும் சூழ்ந்திருந்த பயங்கரவாதத்துக்கு எதிரானது மட்டுமே ஆகும். ராணுவத்தின் நடவடிக்கைகள் தமிழ் மக்கள் உட்பட அனைத்து குடிமக்களின் வாழும் உரிமையை பாதுகாப்பதற்காகவே அமைந்திருந்ததை தவிர பொதுமக்கள் இலக்கு வைத்தது அல்ல. துரதிருஷ்டவசமாக சில மேற்கத்திய நாடுகள் எந்த ஒரு தெளிவான ஆதரவும் இன்றி இலங்கை ராணுவத்தினருக்கு எதிராக அநீதியான முறையில் செயல்பட்டு வருகின்றனர். எனவே போர்க்காலத்தில் நாட்டுக்காக தங்களின் உயிரையும் இளமையும் தியாகம் செய்த ராணுவ வீரர்களையும் சர்வதேச சமூகம் மிகவும் நியாயமான மற்றும் சமநிலையான கோணத்தில் பார்க்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று அவர் தெரிவித்துள்ளார். பெட்ரோலை விட டீசல் விலையை ஒரு குறிப்பிட்ட அளவினால் அதிகரிக்க வேண்டிய தேவை தற்போது காணப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை பொருளாதார ஆய்வாளர் தனநாத் பெரேரா குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்திடம் இருந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட கடனுதவியை கொண்டு மாற்று விகித சந்தையின் ரூபாயின் மதிப்பை வலுக்கட்டாயமாக கீழே கொண்டு வர முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர், சர்வதேச நாணய நிதியத்தின் நிதி கிடைத்தவுடன் நாட்டின் பொருளாதார நிலைமைகளில் ஓர் எல்லைக்குள் மாற்றம் ஏற்படும் என்று நாம் தெரிவித்தோம். எனினும் அந்த நிதியை சந்தைக்குள் விடுத்து ரூபாயின் மதிப்பை மீட்டு கொண்டு வர முடியாது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாம் செலவிடும் தொகையை குறைத்துக் கொள்வதன் மூலம் இறக்குமதிகள் ஓரளவு கட்டுப்பாடு, அதன் ஊடாகவே டாலர் கையிருப்பை சேமிக்க முடியும். அதன் பின்னர் மாற்று விகிதம் ஒரு நிலையான மட்டத்துக்கு வரும். இந்த செயல்முறை நடப்பதற்கு இன்னும் சில மாதங்கள் எடுக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து நாட்டின் எரிபொருள் விலை குறித்து கருத்து வெளியிட்ட அவர், பெட்ரோலை விட டீசல் விலையை ஒரு குறிப்பிட்ட அளவினால் அதிகரிக்க வேண்டிய தேவை தற்போது காணப்படுவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் சந்தையில் தற்போது நிலவும் விலையை விட குறைவான விலைக்கே டீசல் விற்கப்படுவதாகவும் உலக சந்தை விலைக்கு ஏற்ப உள்நாட்டு எரிபொருள் விலையை மாற்றியமைக்காவிடின் அடுத்த கட்டத்தில் உலக சந்தையில் எரிபொருள் விலை அதிகரிக்கும் போது மிக கடுமையான முறையில் விலை உயர்த்த நேரிடும் என்றும் அவர் எச்சரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் எந்த ஒரு சூழ்நிலையிலும் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படுவதற்கோ மின்சாரத்தை துண்டிப்பதற்கோ அல்லது விவசாய உரம் மற்றும் மருந்து வகைகளை பெற்றுக்கொள்வதில் சிரமங்கள் உருவாவதற்கோ இடமளிக்கப் போவதில்லை என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அண்மையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தின் போது அவர் இதனை வலியுறுத்தியுள்ளார். இந்த அமைச்சரவை கூட்டத்தில் தற்போதைய எண்ணெய் விலை உயர்வு போக்கு மற்றும் நாடு எதிர்ப்பு கொண்டுள்ள வெளிநாட்டு அந்நிய செலவாணி நெருக்கடி குறித்து ஆழமாக ஆய்வு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பில் மேலும் தெரிவித்த ஜனாதிபதி, கடந்த ஏப்ரல் மாதமாகும் போது நாட்டின் இறக்குமதி செலவு 2 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக கடந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். நாட்டில் உள்ள டாலர் இருப்பை பாதுகாக்கும் நோக்கில் மோட்டார் வாகன இறக்குமதிக்கு கூடுதல் கட்டணம் விதிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் எரிசக்தி பற்றாக்குறையோ அல்லது உர தட்டுப்பாடோ ஏற்பட்டால் அது ஒட்டுமொத்த தேசத்தின் உயிர் வாழ்வை கடுமையான ஆபத்தில் ஆழ்த்தும் என்பதால் அத்தகைய குழப்ப நிலை உருவாக்க தான் ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை என்றும் ஜனாதிபதி இதன் போது குறிப்பிட்டுள்ளார். சந்தையில் பொருட்களின் விலைகள் மேலும் உயர்ந்தாலும் பற்றாக்குறை ஏதுமின்றி சம்பந்தப்பட்ட அத்தியாவசிய பொருட்களை தொடர்ந்து வழங்குவதற்கு அரசாங்கம் தேவையான ஏற்பாடுகளை செய்யும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் எதிர்காலத்தில் இறக்குமதிக்காக செலவிடப்படும் தொகையை கட்டுப்படுத்துவதற்காக இன்னும் சில சிறப்பு நடவடிக்கைகளை எடுக்க எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி இதன் போது அமைச்சரவைக்கு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. டாலருக்கு நிகரான ரூபாயின் பெறுமதி வீழ்ச்சி அடைவது ஒரு பொருளாதார நெருக்கடி அல்ல என்று நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் கலாநிதி அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். அத்துடன் மத்திய கிழக்கு நிலவும் யுத்த சூழ்நிலை காரணமாகவே இலங்கை பொருளாதாரத்தில் மோசமான தாக்கம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த பிரதி அமைச்சர், மத்திய கிழக்கு யுத்த சூழ்நிலை காரணமாக இலங்கை பொருளாதாரத்தில் சில அதிர்வுகள் ஏற்பட்டுள்ளது உண்மைதான். அந்த அதிர்வுகளுக்கு எடுக்க வேண்டிய தகுந்த
கொள்கை ரீதியான தீர்மானங்களை நாங்கள் எடுத்து வருகின்றோம். இதற்குள் எந்தவொரு பொருளாதார நெருக்கடியும் இல்லை. எவ்வாறாயினும் ஒரே நேரத்தில் இவ்வாறானதொரு அதிர்வு ஏற்படும் போது, சந்தையில் ஒருவித ஊக வணிக நோக்கம் மற்றும் பயம் உருவாக்கப்படும் போது தேவையும் விநியோகமும் ஒரே கணத்தில் வளமை நிலைமைக்கு திரும்புவதில்லை. சிறிய ஏற்ற இறக்கங்கள் காணப்படலாம். டாலரின் மதிப்பு 350 ரூபாயை தாண்டி சென்ற வீதம் நாங்கள் எடுத்த நடவடிக்கைகளுடன் படிப்படியாக 330 ரூபாயாக குறைவடைந்தது. மீண்டும் கடந்த 2 நாட்களில் ஒரு சிறிய உயர்வு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலைமை படிப்படியாக வளமைக்கு திரும்பும். இதற்காக எந்த வகையிலும் பதற்றமடைய வேண்டாம். இது சந்தையில் ஏற்பட்ட ஒரு குறிப்பிட்ட விசேட சூழ்நிலையை தவிர எந்த வகையிலும் பொருளாதாரத்தின் வீழ்ச்சியோ அல்லது வெளித்தரப்பின் சிக்கல் நிலையோ அல்ல என்று அவர் குறிப்பிட்டார். யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையின் சுகாதார தொண்டர்கள் தமக்கு நேர்முக தேர்வுக்கான அழைப்பு விடுவிக்கப்பட வேண்டும் என்று நேற்றைய தினம் போராட்டத்தை ஆரம்பித்த நிலையில் அது இன்றைய தினமும் இடம்பெற்றது. யாழ்ப்பாண வைத்தியசாலையின் சுகாதார பணியாளர்கள் வெற்றிடத்துக்கான நேர்முக தேர்வுக்கான அழைப்பு 92 பேருக்கு விடுவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் 5 வருடங்களாக பணியாற்றும் தமக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டதன் பின்னரே ஏனையோருக்கு வழங்கப்பட வேண்டும் என்று யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலை சுகாதார தொண்டர்கள் குறித்து போராட்டத்தில் குதித்துள்ளனர். இதன்போது நேர்முக தேர்வுக்கு வந்தவர்களுக்கும் யாழ்ப்பாணம் போது நான் வைத்தியசாலையில் சுகாதார தொண்டர்களுக்கும் இடையே முரண்பாடு ஏற்பட்டுள்ளது. பின்னர் நேர்முக தேர்வுக்கு வந்த அதிகாரி ஒருவர் இன்றைய தினம் பிரச்சினை நடப்பதால் வேறு ஒரு தினத்துக்கு நேர்முக தேர்வினை நடத்த உள்ளதாக தெரிவித்த நிலையில் நேர்முக தேர்வுக்கு வந்தவர்கள் அங்கிருந்து நகர்ந்து சென்றுள்ளனர். இருப்பினும் சுகாதார தொண்டர்கள் தொடர்ச்சியாக போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர். அரசாங்கத்தால் வழங்கப்படும் உரமானியத்தை ஒரு ஹெக்டருக்கு ரூபாய் 30,000 உயர்த்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாய அபிவிருத்தி ஆணையாளர் நாயகம் தம்பிக்க ரணதுங்க இதனை தெரிவித்துள்ளார். அரசு தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற சிறப்பு ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் அரசாங்கத்தால் வழங்கப்படும் உரமானியம் ஒரு ஹெக்டருக்கு ரூபாய் 25,000 இருந்து ரூபாய் 30,000 உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த மானிய தொகை தகுதியுடைய 5,02,736 விவசாயிகளின் வங்கி கணக்குகளில் ஒரடியாக நேரடியாக வரவு வைக்கப்படும். இதற்காக அரசாங்கம் ரூபாய் 10,947 மில்லியன் செலவிட்டுள்ளதுடன் மானிய உயர்வின் காரணமாக வழக்கத்தை விட ரூபாய் 2,500 மில்லியன் கூடுதலாக செலவிடப்பட்டுள்ளது. சந்தை விலை எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் இப்பருவம் முழுவதும் விவசாய சேவை மையங்கள் மூலம் யூரியா உர மூடை ஒன்று ரூபாய் 10,200 என்ற நிலையான விலையில் வழங்கப்படும். இந்த பருவத்தில் இதுவரை 4,09,670 ஹெக்டருக்கு நிலத்தில் நெல் சாகுபடி தொடங்கப்பட்டுள்ளதுடன் இதில் 3,64,900 ஹெக்டருக்கு ஏற்கனவே உரமானியம் வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் பலத்த காற்று மற்றும் கொந்தளிப்பான கடற்பரப்புகள் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் எச்சரிக்கை அறிவித்தல் ஒன்று விடுவிக்கப்பட்டுள்ளது. இந்த எச்சரிக்கை இன்று முற்பகல் 11:30 மணி முதல் நாளை முற்பகல் 11:30 மணி வரை செல்லுபடியாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி காங்கேசன்துறையில் இருந்து மன்னார் ஊடாக கட்பிட்டி வரையான கடற்பரைக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது மணிக்கு 60 தொடக்கம் 70 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என்று அந்த கடற்பரப்புகள் அவ்வப்போது மிகவும் கொந்தளிப்பாக காணப்படலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் திருகோணமலையில் இருந்து முல்லைத்தீவு ஊடாக காங்கேசன்துறை வரையும் மற்றும் கட்பிட்டியில் இருந்து கொழும்பு காலி மற்றும் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்திவில் வரையுமான கடற்கரைக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது மணிக்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என்பதுடன் அந்த கடற்பரப்புகள் அவ்வப்போது கொந்தளிப்பாகவும் காணப்படலாம். மன்னாரிலிருந்து கொழும்பு காலி மற்றும் ஹம்பாந்தோட்டைக்கு ஊடாக பொத்திவில் வரையான கடற்பரைக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் கடல் அலைகளின் உயரமானது 2 தொடக்கம் 2.5 மீட்டர் வரை உயரக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை சிலாபத்தில் இருந்து கொழும்பு மற்றும் காலி ஊடாக மாத்திரை வரையான கடலோர பகுதிகளில் கடல் அலைகள் நிலப்பரப்புக்குள் ஊடுருவக்கூடிய சாத்தியக்கூறுகளும் காணப்படுவதாக அந்த அறிவித்தல் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பயங்கரவாத தடை சட்டத்தினை பயன்படுத்தி ஈழத்து சொல்லிசை பாடகரை இலங்கை அரசாங்கம் கைது செய்துள்ளமை வன்மையாக கண்டிப்பதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் தெரிவித்துள்ளார். அத்துடன் ஈழத்து பாடகரை இலங்கை அரசாங்கம் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தி அவர் ஒரு கன்னட அறிவிக்கையும் வெளியிட்டுள்ளார். மேலும் அந்த அறிக்கையில் பயங்கரவாதத்தை முற்றிலுமாக ஒழித்துவிட்டதாக பெருமை பேசிய இலங்கை அரசாங்கம் ஆயுத போராட்டம் ஓய்ந்து பல ஆண்டுகள் ஆன பின்னரும் இப்போது ஏன் ஒரு தனிநபரின் பாடலுக்கு அஞ்சுகின்றது என்றும் கேள்வி
எழுப்பியுள்ளார். அத்துடன் கோவில்களில் பாடுவது எல்லாம் கொடூரமான பயங்கரவாதமாக கருதப்பட்டால் இலங்கை அரசாங்கத்தின் கீழ் தமிழர்களின் எப்படி அமைதியாக வாழ முடியும் என்று அவர் கேட்டுள்ளார். ஒரு பாடலை பாடுவது கூட பயங்கரவாத எதிர்ப்பு சட்டங்களை தூண்டுமானால் தமிழர்கள் சிங்களவர்களுடன் எப்படி இணைந்து வாழ முடியும் என்றும் கேள்வி எழுப்பிய அவர் ஐநாவும் உலக நாடுகளும் இப்போது இலங்கையின் இனவாத இரத்தவெறி முகத்தை உணர்ந்து தமிழ் மக்களின் விடுதலைக்கு ஆதரவாக நிற்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். எனவே தம்பி சங்கீத்தனை விடுதலை செய்ய கோரி தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இலங்கை நாடாளுமன்றத்தில் தங்கள் குரல்களை எழுப்ப வேண்டும் என்றும் சீமான் சுட்டிக்காட்டியுள்ளார். அமெரிக்காவுடன் அனுமதி ஒப்பந்தத்தை எட்டுவதாக நடத்தப்படும் பேச்சுவார்த்தைகள் தற்போது முட்டுக்கட்டையில் இருப்பதாக ஈரானின் உச்ச தலைவர் மொஜ்தபா ஹமோனியின் ராணுவ ஆலோசகரான மொஹ்சென் ரெஷா தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர் பேச்சுவார்த்தைகள் முட்டுக்கட்டையாக எட்டியுள்ளன. டொனால்ட் ட்ரம்ப் தான் இந்த முட்டுக்கட்டை உடைக்க வேண்டும் என்றும் பந்து இப்போது ட்ரம்பின் பக்கமே உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். மேலும் தற்போதைய மோதல்கள் மீண்டும் தொடங்குமானால் இந்த போர் இந்திய பெருங்கடல், செங்கடல், பாப் அல் மந்தேப் நீரிணை மற்றும் மத்திய தரைக்கடல் பகுதி வரை விரிவடையும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். இதுவரை ஈரானின் ஆதரவு பெற்ற ஏமானின் ஹவுதி அமைப்பினர் செங்கடலுக்குள் செல்லும் முக்கிய வழித்தடமான பாப் அல் மந்தேப் நீரிணை கப்பல் போக்குவரத்தின் மீது தாக்குதல் நடத்துவதை தவிர்த்து வந்துள்ளார்கள். இந்த பாப் அல் மந்தேப் மற்றும் ஹோர்முஸ் ஆகிய இரு முக்கிய நீரிணைகளும் மூடப்பட்டால் அது உலகின் எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகத்தில் சுமார் கால் பகுதியை துண்டித்துவிடும் என்றும் குறிப்பிடத்தக்கது.